அபூபக்கர் அவர்களே, யமாமால நடந்த போர்ல குர்ஆனுடைய அறிஞர்கள் ஏராளமான பேர் கொல்லப்பட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா வரப்போற போர்ல இன்னும் ஏராளமான உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, குர்ஆனை ஒன்னா சேர்த்து ஒரே புத்தகமா தொகுத்துடலாம். ஏன்னா இப்ப அது எலும்புகள்லயும் தோள்கள்லயும் மரத்துண்டுகள்னு பலவிதமான முறைகள்ல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இறை தூதர் செய்யாத ஒரு காரியத்தை என்னால எப்படி செய்ய முடியும்? வல்லாஹி, இது ஒரு நல்ல காரியம். அல்லாஹ் அதை பாதுகாக்கும் பொறுப்பு எடுத்திருக்கிறது உண்மைதான். அதை பாதுகாக்க சாதனங்களை ஏற்படுத்துறதும் மனிதர்களுடைய முயற்சிகளை செயல்படுத்துறதும் அல்லாதான். ரொம்ப நாளா என் மனசுல அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இது. யமாமாவுல நம்முடைய தோழர்கள் கொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டப்பவே இந்த எண்ணத்தை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல போட்டான். இதுதான் சரி. வல்லாஹி, இது நல்ல காரியம். தைரியமா செய்யுங்க அபூபக்கர். இது ஒரு அழகான யோசனை. இதன் மூலம் குர்ஆன் பாதுகாக்கப்படும். இதை ஒண்ணு சேர்க்கிற பொறுப்பை யார் கையில ஒப்படைக்கலாம்? ஸைத் இப்னு சாபித் மிகவும் நம்பிக்கையான புத்திசாலி இளைஞர். இறை தூதருக்கு இறை செய்தி எழுதிக்கிட்டு இருந்தவர்.